தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தற்போது அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. உங்களுடைய கருத்து? இல்லம்மா, அது பாஜக அதிமுக மட்டும்தான் இப்ப என்டிஏ கூட்டணியில அதிகாரப்பூர்வமா இணைஞ்சு அதுக்கான பணிகளை துவக்கியிருக்காங்க. தேர்தல் நெருங்கி வர்ற 2026 அது ஒன்றும் வியப்பு எதுவும் இல்லைம்மா. ஆனா ஆரம்ப கட்டம் அல்லது துவக்க நிலையிலேயே அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒருவர் கூட்டணி கட்சியோடு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஆட்ட பேச்சை துவங்குவதற்கு ஒரு பொதுச் செயலாளர் உடன் இருப்பது என்பது அதிமுக இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய முறையாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் பார்க்கிறாங்க. அதே அடிப்படையில பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட உடனே அவர் இந்த உறவு அதிமுக பாஜக உறவு தேர்தல் உறவை சுமூகமா கொண்டு போவாரு. அதாவது தொகுதி பங்கீடு, அப்புறம் எந்தெந்த தொகுதி, அப்புறம் கூட்டணி கட்சிகளை இணைப்பது, இதுல அவர் பியூஷ் கோயல் ஒரு மென்மையா அனைவரையும் அரவணைச்சு இந்த கூட்டணியை உறுதி செய்வார் அல்லது இன்னும் வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு அந்த 3 தேசிய பொறுப்பாளர்களும், அதாவது சுதாகர் ரெட்டி, மேக்வல், இவர் பியூஷ் கோயல், அப்புறம் கூடவே நல்ல முக்கிய தலைவர்கள் நயினார், எல் முருகன், இவங்கெல்லாம் போயிருக்கிறதுல ஓரளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முதற்கட்ட கூட்டமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமா தான் பார்க்கிறோம். அதே மாதிரி அதிமுக வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு அதிமுகவின் உச்ச அதிகாரத்தில் இருக்கிற பொதுச் செயலாளரே துவக்க பேச்சுவார்த்தைக்கு கூட இருப்பதும் இது ஒரு புதியதுதான். ஆனாலும் பரவாயில்ல, இப்போ அவங்க முன்னணி நிர்வாகிகள் ஒரு 5 பேரோட இன்று எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்சில எடப்பாடியார் பேசியிருக்கார். ஆனா இதுல கூடுதலா ஓபிஎஸ் டிடிவி இணைப்பு குறித்து ஏதாவது பேச்சு நடந்திருக்குமா அப்படின்னா கட்டாயமா அதுக்கான பேச்சு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா. ஏன்னா நம்ம ஏற்கனவே டிடிவி அமமுக ரொம்ப உறுதிபட சொல்லிட்டாரு, அதிமுகவிற்கு அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பாஜக முன்னிறுத்துகிற வரை அல்லது என்டிஏ முன்னிறுத்துகிற வரை அமமுக அந்த அணியில் பயணிக்க முடியாது அப்படிங்கறது அமமுக திட்டவட்டமா ஏற்கனவே அறிவிச்ச பிறகு இன்னைக்கும் அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில தான் என்டிஏ இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கும் என்று பியூஷ் கோயல் சொல்றதுனால பாஜக அதுல உறுதியா இருக்கிறதுனால அமமுகவுக்கு இதுல வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த அணியில அவங்க அமமுக இணைந்து பயணித்து எடப்பாடியை முதல்வர் பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு ஒரு காலம் டிடிவி அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் கூட அனுமானத்தின் அடிப்படையில் டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடியுடைய இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த அணியில் இணைந்து இரட்டை இலக்கிய வாக்கு கேட்பார்கள், எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் அவங்க பரப்புரையை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவுமா. அதே 4 தொகுதி 55 தொகுதி என்கின்ற அடிப்படையில முதல்ல தன்னுடைய கோரிக்கையில அவங்க வலியுறுத்தி போக்குனாங்க. அந்த அளவு தொகுதியில் இன்னைக்கு நீங்க நம்ம அனுமானத்தின் அடிப்படையில் ஊடகங்கள்ல செய்தி வர்றதை பாக்குறோம். 23 தொகுதி பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்குறதுக்கு சம்மதிச்ச மாதிரி சொல்றாங்க. இப்ப தேர்தல் களத்துல இந்த முடிவு என்பது இவர்களுக்கு எப்படி எதிரொலிக்கும்? நம்ம தேர்தல் களத்துல இந்த முடிவு இன்னும் இது உறுதியாகல. ஆகவே இப்ப இன்னுமே நீங்க இந்த மற்ற இதர கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க எப்படி கலந்து பேசுவது என்பது குறித்து பேசணும்னு சொல்றாங்களே இல்லாம அது ஒரு பெரிய அளவுல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியோ கூட்டணி கட்சிகளுக்குள்ள யாராவது ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிற மாதிரியோ இது வரைக்கும் தெரியல. அப்ப அதிமுக எடப்பாடி தலைமை தாங்கிறார். ஆனா அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளை அதிமுக தலைமையில் இயங்கக்கூடிய என்டிஏவுக்கு அழைத்து வருகிற பொறுப்பு பாஜகவை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல என்டிஏவுக்கு தலைமை ஏற்பது பாஜகவா அல்லது அதிமுக எடப்பாடியா அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுது. ஏன்னா நீங்க எல்லா கட்சிகளுமே பாஜகவின் விருப்பத்துக்காகவும் பாஜகவின் அணுகுமுறை பாஜகவின் முடிவுக்காகத்தான் ஏற்கனவே இப்ப நம்ம தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது ஏற்கனவே அதிமுக பாஜகவில் பயணித்த அண்ணன் ஜான் பாண்டியனோ, அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகையா, இப்ப நம்ம பாரிவேந்தரையா, இது மாதிரி பல்வேறு இயக்கங்கள் இப்போ தேமுதிக, பாமக இவர்கள்லாம் இன்னும் உறுதிப்பட இந்த அணிக்கு நம்ம வர்றேன்னு சொல்லல.
அவர்களோடு இவர்கள் எதுவும் பேசியதாக, அதாவது வெளிப்படையா பேசின மாதிரி, அதிகாரபூர்வமா பேசின மாதிரி எந்த தகவலும் இல்லை. அப்ப திரைக்கு பின்னாடி பேசுற மாதிரி கூட இதுவரைக்கும் எந்த செய்திகள். அப்ப எடப்பாடிகிட்ட அதை பத்தி கேட்டா எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர், அதாவது தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலம் இருக்கு, பிப்ரவரி மாதம், அதாவது தேர்தல் நெருங்கி வந்து இன்னும் சொல்ல போனா தேர்தல் அறிவிப்பு வருகின்ற பிறகுதான் நாங்க பேச்சுவார்த்தையை துவங்குவோம், அதுக்கு என்ன அவசரம்னு சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடியார். ஆனா பாஜகவோடு மட்டும் உறவை ஏற்கனவே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சு துவங்கப்பட்டதாகவும் 2 பேரும் கூட்டாவே இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. அதனால ஏனைய கட்சிகள் இப்ப எடப்பாடி அழைத்து பேசி அதுல ஏதாவது ஒழுங்கு செய்தாங்கன்னா அதுல ஏதாவது அந்த வலிமை, அதாவது அதிமுகவுடைய கூட்டணி வலிமை பெறும், தலைமை இருக்கிற கூட்டணி. ஆனா எடப்பாடியுடைய இந்த மௌனம், இந்த தயக்கம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஊடகத்தை சந்திக்கும் போது கூட ஒரு பியூஷ் கோயல் மகிழ்ச்சியா நீண்ட நேரம் பேசுறாரு, ஊடகத்துக்கிட்ட விளக்குறாரு. எடப்பாடி ஒரு 2 பதில் தான். அதாவது திமுக மீது, அரசின் மீது குறை சொல்லிட்டு மக்கள் அதன் மீது அதிருப்தியா இருக்கிறாங்க, நாங்க 2 பேரும் தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்டு, இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகத்தை சந்திக்காம கேள்விக்கு பதில் சொல்லாம விலகி போகிற பொழுது பார்த்தாலே பாஜக அல்லது அதிமுகவினுடைய இன்றைய 2 மணி நேர சந்திப்பு என்பதையே அவர் அது எந்த செய்தியையும் பொதுமக்கள், அதாவது ஊடகத்தின் வழியா நாட்டு மக்களுக்கு சொல்லுவதற்கு அல்லது தன்னுடைய 2 கோடி தொண்டர்களுக்கு சொல்லுவதற்கு, கடத்துவதற்கு அவர் தயங்குகிறார். அப்படின்னா அந்த 2 மணி நேரம் பேச்சுவார்த்தையில எந்த உறுதியான முடிவையும் அல்லது அவர் விரும்புகிற மாதிரியான எந்த செய்தியும் அங்கு இல்லைங்கிறத நம்ம உறுதிபட பார்க்க முடியுது. அதுதான் அவர் 2 வார்த்தையில முடித்துக் கொண்டு ஊடகத்திடமிருந்து உறவை துண்டிச்சுக்கிட்டு வெளியேறதை பார்க்கிறோம். ஆகவே இன்னும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக உறவு அல்லது அதிமுக என்டிஏவுக்கு வர இருக்கிற அரசியல் கட்சிகளோடு அவர் எப்படி அணுகுவது, எப்படி அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவது என்ற இன்னும் அந்த விருப்பமோ அதற்கான முயற்சியோ இன்னும் முடிவுக்கு வராத எடப்பாடியினால என்டிஏ கூட்டணி வலிமை வருமா, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆளுகிற கட்சிக்கு திமுகவுக்கு அது ஒரு சவாலா இருக்குமானா இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால், அதுக்கான திரட்சி, அதுக்கான கூட்டணி வலிமையை இன்னும் எடப்பாடி உறுதி செய்யவில்லை. அதாவது இன்னும் அவருக்கு சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது என்கிற ஒரு கருத்தினை கூறியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து கருத்தினை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தனியரசு.